என்ன பண்ணுறீங்க? எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ரேசிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு நீ எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க. யார் நீ? உனக்கு என்ன வலிக்குது? ஏதோ உன் வீட்டில் ரேஸ் விட்ட மாதிரி வந்து நிற்கிற. தம்பி அப்பெல்லாம் முறையக்கூடாது. அச்சிர போகிறேன். தைரியம் நான் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா? ஏற்கனவே என் மேலே ஏகப்பட்ட போலீஸ் கேஸ் இருக்கு. வேற மூட்டு தயவுசெய்து அவனை கிளம்ப சொல்கிறேன். ஏய், சொல்கிறது கேட்கலையா? இந்த ரோட்டில் நீ மட்டுமா இருக்க? மூடி போட. டேய், இவங்க அப்பா யார் தெரியுமா? இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர். தெரிஞ்சதே சம்மடி வாங்க. என் பேர் மேத்யூ. உங்கள் அப்பா சொல்லியா இந்த ஏரியா புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருன்னு? இனிமேல் உங்களை எங்கே ரேசிங் பண்ணுறதை பார்க்கக்கூடாது. பார்க்க மாட்டீங்க சார். டேய், இன்ஸ்பெக்டர் பெரிய எவ்வளோடா நீ? அப்படிங்கிற போலீஸ் அடிக்கூடான்னு பார்க்குறேன். மச்சான், உனக்கு தான் என்ன பற்றி தெரியல. அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னைக்காச்சும் லவ் சொல்லியிருக்கியா? அதில் என்னடா டவுட்டு? வரும்போது பார்த்தல சர்ச் வாட்ச்மேன் கூட உன்னை பார்த்து சொல்லிக்கிறான்டா. குடும்படா. இன்னைக்கு லவ் எப்படி சொல்கிறேன்னு மட்டும் பாடுறான். இதே தாண்டா 4 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 4 வருஷத்தில் இந்த சர்ச்சில் கூட 4 ஃபாதர் மாறிட்டாங்க. நீ லவ் சொல்கிற மாதிரி தெரில. உண்மையை சொன்னால் உடனே முறைச்சிடுவீங்களே. இந்த லுக்கு அங்கே போய் கொடு. ஏய், என்ன பத்தி அவ உன்னை ஒரு ஆளா கூட மதிக்கல. நீ என்னடா அவ்வளோ ஆளான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க. ஐம் வெரி சாரிடா. ஜெனிஃபர். ஹே கௌதம், நீ எப்போ வந்த? நான் இப்போதான் வந்தேன். என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? டேய், பார்த்தும் பார்க்காத மாதிரி யாராவது போவாங்களா? ஏதோ யோசனையில இருந்த கவனிக்கல. சரி, லிவ் இட். அப்புறம் அப்புறம் காலையில கூட உன்னை பார்த்தேன். கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள காணாம போயிட்டேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாத. ஃபாஸ்ட்டாக போனால் தான் சின்ன அது ரேஸு. இது கூட தெரியாமல் தெரியுது லூஸு. ரேஸ் லூஸு என்னது? ஹியூமர் கொன்றுவேன். அச்சோ, காலேஜ்க்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். பாய். ஏய், சொல்ல மறந்துட்டேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? டேய், அதான் சர்ப்ரைஸ் சொல்றாங்கல்ல, அப்புறம் அதை போய் கேட்டுட்டு இருக்க. பாவம், காலேஜ் டைம் ஆச்சுல, நீ போச்சு. நீ சோ ஸ்வீட். I'm always ஹலோ சார், லவ் செம்மையா சொல்லிட்டீங்க போல. நீங்க 2 பேரும் எங்கடா பேச விட்டீங்க? ஆமா, இல்லைனா மட்டும் அவர் அப்படியே சொல்லி கிழிச்சிருப்பாரு. ஐயா, நீங்க என்ன சார் இதுக்கெல்லாம் போய் சாரி சொல்லிட்டு? உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படித்தான் செஞ்சிருப்பேன். போலீஸ்காரன் பையன்னா என்ன சார், நீங்க அதெல்லாம் ஒன்றும் நினைச்சிக்காதீங்க. ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, போயிட்டு வந்தேன். அதெல்லாம் போகக்கூடாது, உட்காரு. எவ்வளோ இருந்தாண்டி வெயிட் பண்றது? உன் ஆள் தானே, நீ இருந்து மீட் பண்ணிட்டு வா. எனக்கு எக்ஸாம் டியூட்டி இருக்கு. ஏன் எங்களுக்குலாம் எக்ஸாம் டியூட்டி இல்லையா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, போலாம். இதை தான் நீ வந்ததுல இருந்து சொல்ற. பரவாயில்லையே, சாருக்கு இப்போவாவது ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சு. ஆமா, நீ உண்மையிலேயே பிஸியா தான் இருக்கியா, இல்ல பிஸியா இருக்கிற மாதிரி சீனை போடுறியா? என்கேஜ்மெண்ட் அப்போ நீ என்னெல்லாம் சொன்ன? ஊர்ல அவன் எப்படியெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கான். சரி, போவா, லவ் பண்ணலாம்.
கேமரா இல்லாம இருந்துச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலேஜாக இருந்தேன், நான் ரெடி தான். ச்சீ, சரி என் வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ நான் கிளம்பலாமா? தேங்க்ஸ் பவி. பாய். நானும் தேங்க்ஸ். Bye. ஆமா, அடுத்த வாரம் தானே ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னேன். எப்போ சென்னைக்கு வந்து ஏன் கிட்ட சொல்லவே இல்ல? சொல்லிட்டு வந்திருந்தா இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பியா எனக்கு தெரியல, அதான். சரி வா போலாம். எங்க? சும்மா அப்படியே வெளியே. ஐயோ, எனக்கு எக்ஸாம் டியூட்டி இருக்கு, கண்டிப்பா கிளாஸ்க்கு போகணும். ஒரு இன்ஸ்பெக்டர் அவன் வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கான், அப்போ அவனை விட உன் கிளாஸ் தான் முக்கியம் இல்லை? மேத்யூ பண்ணி முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. சரி, இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டு வந்ததுனால நாளைக்கு இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி வேலைக்கு போல. ஹாப்பியா? ஹே, எங்களுக்குலாம் வேலை இருக்காதா? சார் ரொம்ப பிஸி, என்னாலாம் வர முடியாது. சரி, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு என்னை வீட்டுக்கிட்ட வந்து பிக்கப் பண்ணிக்கோ. இப்போ எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டாடா. ஹே லூசு, என்னால் வர முடியாது. சரி வரேன், முறைக்காத, கேவலமா இருக்கு. கண்ண வீசி கட்டி போடும் காதலி, கண்ணு ரெண்டு முத்தம் கேக்குது. கொஞ்சி பேசி கூறு போட்டு போரடி, துண்டு துண்டா ஆசை கூடுது. லேசா அழகுல தானா விழுகிற நீ, பேசி சிரிக்கையில் உதட்டுல உரையிற. வாழ்க்கை வாழத்தான் உன்னோடு இருக்கிற, உன் கூட நடக்கும்போது மழை இல்லாம நனைஞ்சு போகுற. கண்ண வீசி கட்டி போடும் காதலி, கண்ணு ரெண்டு முத்தம் கேக்குது. கொஞ்சி பேசி கூறு போட்டு போரடி, துண்டு துண்டா ஆசை கூடுது. அடடா எனக்கு என்ன ஆகுது, தினம் போகும் வழியெல்லாம் இப்போ மறந்து போகுது. தனியா நான் போகும்போதெல்லாம் போயின்னும் மட்டும்தான் காம போதையே. முழுசா உனக்கென நான் வாழறேன், புதுசா தினம் என பார்க்கிறேன். அழுதா தோளில நான் சாஞ்சுப்பேன், அளவில்லாம ஆசை வைக்கிறேன். ஏனோ தானோ இன்று போன நாளும் எல்லாம் நீயே இன்று மாறுதே. யாரோ இல்லா நேரம் வந்த பின்னோ உனதருகில் காதல் ஒன்று கண்டேன் பெண்ணே. சரி, போயிட்டு மறக்காம கால் பண்ணு. போகணுமா? அப்புறம் அதான் வீட்டில் யாரும் இல்லைல்ல, உள்ள கூப்பிட மாட்டியா? ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி கிளம்பு. நைட் நேரம் வயசு பொண்ணு வீட்டில் தனியாக இருப்பேன்னு பார்த்தா திமிரு. பாரா, அதை பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம் சார். அப்படியே ஏதாவது ஆனாலும் என் புருஷன் இன்ஸ்பெக்டரா தான் இருக்காரு, அவனுக்கு நான் கால் பண்ணிக்கிறேன். நீங்க எப்ப போலாம்? லவ் யூ. திரும்ப சொல்ல மாட்டியா? லவ் யூ டூ. அதான் சொல்லிட்டேன்ல, கிளம்பு. அழகுல தானா விழுகிற நீ, பேசி சிரிக்கையில் உதட்டுல உரையிற. வாழ்க்கை வாழத்தான் உன்னோடு இருக்கிற, உன் கூட நடக்கும்போது மழை இல்லாம நனைஞ்சு போகுற. கண்ண வீசி
கட்டி போடும் காதலி கண்ணு ரெண்டு முத்தம் கேக்குதே. ஏங்க அப்படியே குளிச்சுட்டு வந்துருங்க, சேர்ந்து சாப்பிடலாம். வெட்டியா இருக்கிறதே வேலையாக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? அது எப்படி? அப்பன் காசுலேயே வண்டியை வாங்கி அதுக்கு அப்பன் காசுலேயே பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு தெரு தெருவா சுத்துறியே, உனக்கு அசிங்கமாக தெரில? இதில் சாருக்கு ரேஸ் வேற. அந்த இன்ஸ்பெக்டர் ஏதாவது சொன்னானா? அவர் என்ன சொல்றது? அதான் ஊர் முழுக்க கைதட்டி சிரிக்கிறானுங்களே. உனக்கு குடும்ப கஷ்டம்னா என்னன்னு தெரியாம வளர்த்துட்டேன். அதான் உனக்கு அதோடைய வலி தெரியல. சொந்தமா சம்பாரிச்சா தெரியும்டா. டெய்லி என்கிட்ட 100 ரூபா வாங்கிட்டு போகும்போது என்ன வலின்னு. உனக்கெல்லாம் சோறு எப்படா இறங்குது? யார் என்ன சொன்னாலும் எனக்கு தோன்றதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். உன் வேலையை மட்டும் நீ பாரு. அப்புறம் நான் எதுனா பண்ணிட்டேன் அசிங்கம் மேடம். என்னடா இப்படி பண்ணிட்ட? சண்டையில் 2 பூரியை யூஸ் பண்ணிட்டே மச்சான். டேய், நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிட்டு இருக்க? டேய், அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்கூல் பையன் மாதிரி போய் எங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருக்கான். அதான் அன்னைக்கே எனக்கு தெரியுமே. ஸ்கூல் பண்ணுறதுனால தான் அப்போ அவனை அடிக்காம விட்டேன். இல்லைன்னு வச்சுக்கேன் தாராக இருப்பான். டேய், கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? அப்புறம் நான் என்ன சொல்கிறப்ப சொல்கிறேன் 2 மிளகா பஜ்ஜி சொல்லு. ஏன்டா உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையாடா? இல்லை மச்சான், காலைல நீ கூப்பிட்டேன்னு சாப்பிட வந்துட்டேன். அதான் பசிச்சு 2 டேய் உங்கள் அம்மாடா. டேய் எடுக்காத, தேவையில்லாமல் இருந்தாலும் வேற கண்டபடி கத்திட்டேன். நீ எப்பயுமே இப்படி தான்டா, கோவத்தில் எல்லாத்தையும் பண்ணிட வேண்டியது, அப்புறமா உட்காந்து ஃபீல் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் நீ வாழ்க்கையில் என்ன மாதிரி எப்படி பொறுமையாக இருக்கணுன்றதை கற்றுக்க, ஓகேவா? வெறுப்பே தம்மா பாண்டா கால் பண்ணு. பாண்டாக்கு கால் பண்ணுறதே பொழப்பா வச்சுருக்கேன். என்கிட்டலாம் நேராகவே பேச முடியாது, ஃபோனில். என்ன மாத்தி ஏதாவது கால் பண்ணிட்டியா? ஹே, நான் எப்படி பண்ணுவேன்? டியூட்டி இப்போ தான் முடிஞ்சு. இல்லைனா மட்டும் சார் அப்படியே கால் பண்ணி கேட்டுடுவீங்க. ஐயோ, ஆரம்பிச்சிடாத. சரி, இப்போ எங்கே இருக்க? நைட் 1 மணிக்கு எங்க இருப்பாங்க? வீட்டில் தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் என் பொண்டாட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன உளர்ற? உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். என்ன சொல்ற? நம்மளண்ணா வெளியில வந்து பாரு. ஐயோ, என்னால முடியாது. உங்க அத்தை பார்த்தா அவ்வளோதான். அதுவும் சரிதான். நீ எது கஷ்டப்பட்டு இரு, நானே உள்ள வரேன். இம்சை இரு, நானே வரேன். கொஞ்சம் ரோடியும் பார்த்து நடுங்க சார். ஹலோ, என் பொண்டாட்டியை நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன மேடம் வந்துச்சு? நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே நடந்துட்டு இருக்க போறோம்? என்ன விட்டா விடிய வரைக்கும் கூட இப்படியே நடந்துட்டு இருப்பேன். ஐயோ, சொல்லிருந்தா நான் அப்படியே காலேஜ் கிளம்பி வந்திருப்பேன்ல. நான் வேணா போய் ரெடி ஆயிட்டு வந்துருவா? நீ எப்போ இப்படி தானா ஜாலியா சிரிச்சிட்டே இருப்பியா? லைஃப்ல எல்லாருக்குமே அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹீரோனா அவங்களோட அப்பா தான். அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நான் என் லைஃப்லயே பார்த்ததில்லை. சின்ன வயசுல இருந்தே எந்த ஒரு பெரிய சந்தோஷமும் என் லைஃப்ல இருந்ததில்லை. இப்போ என்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு
என் லைஃப்ல ஒரு ஹீரோ வந்திருக்கான். உன்னை கட்டிக்க போற அந்த போலீஸ் ரொம்ப கொடுத்து வச்சவன். டீச்சரும் தான். லவ் யூ. ஒவ்வொரு வாட்டி சொல்லுமா? திரும்ப சொல்ல மாட்டியா? Love you too. சொல்லு மச்சி, சொல்லு. எப்ப பார்த்தாலும் இப்படி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருங்க. அத யார் சொல்றா பத்தியா? அதுல ஜெனி எங்க காலேஜுக்கா போயிட்டு இருக்க? இல்ல, பீச்சுக்கு. ஐயோ ஐயோ, எனக்கு ஓட்ட பிடிச்சதே இந்த ஹியூமர் சென்ஸ் தான் ஜெனி. சார் எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன். ஏன்டா நல்லா தானே இருந்துச்சு. டேய், இத காமெடின்னு கூட நான் ஒத்துக்கிறேன்டா. ஆனா தயவு செய்து சொல்ல வந்து சொல்லி சொல்லடா. ஜெனி இல்ல, நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, நான் காலேஜ் போயிட்டு வந்துறேன். இப்படியே காமெடி பண்ணிட்டு இருக்கறனால தான் நான் சொல்ல வந்ததே மறந்துடுறேன். நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன்ல. நீ இப்ப வரைக்கும் இதை மட்டும் தான்டா சொல்லிட்டு இருக்க. இல்லடா ஜெனி, தயவு செய்து அதை என்னன்னு தான் கேளேன். என்னடா? இல்ல ஜெனி, அது வந்து ஜெனி, அது உங்க காலேஜ் பஸ் தானே? ஓ ஆமாடா, பஸ் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். பை பை. இப்படியே லவ் சொல்ற ரெகுலேட் பண்ணிட்டே இருந்தா என்னைக்காச்சும் ஒரு நாள் வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிச்சய போறான். இப்போதைக்கு என்ன முறைக்கிற? பாண்டா சொன்னா ஜெனியை வேற ஏதோ பையன் கூட வச்சு பார்த்தேன்னு. மச்சான், பாண்டா செம்ம ஃப்ராடா. வாயை திறந்தா பொய்யா சொல்றான்டா. இப்பயாச்சும் டிஷர்ட் வந்து கையெடுக்கலாம்ல. ஜெனிஃபர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஈவினிங் மீட் பண்ணலாமா? சரி, எங்க? டேய், ஏதோ என்னோட எக்ஸாம் ஹால்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குடா. நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னல. ஐயோ, ஆரம்பிச்சிடாத. வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். வரேன் வரேன். சின்ன வயசுலேருந்தே பைக் ரேஸ் தான் லைஃப்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன். அதில் ஜெயிக்கிறது தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு சந்தோஷம். ஆனால் இது ரெண்டையுமே நீ பொய்ன்னு மாற்றிடுச்சு. நீ நீ அடிக்கடி திட்டுவே இல்லை ஜெனி, பைக் ஏன் இவ்வளோ வேகமாக ஓட்டுற, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு. சத்தியமாக சொல்லணுன்னா எனக்கு பயமாகவே இருந்ததில்லை. ஆனால் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு நான் இவ்வளோ பயந்துருக்கேன். இப்போ விட்டால் இந்த தைரியம் எனக்கு என் லைஃப்பில் எப்போ திரும்ப வரும்னு சத்தியமாக தெரியல. ஐ லவ் யூ ஜெனி. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு நான் சொன்னேன்ல. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு கௌதம். நானே அவர் கூட வந்து உனக்கு இன்விடேஷன் வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி நீ இப்படி சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இப்போ வரைக்கும் உன்னை ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான்டா பாக்குறேன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு ஜெனி. அதை விட்டு என் பொய்யெல்லாம் பேசுற. என் இன்விடேஷன் உனக்கு எப்படியெல்லாம் இன்விடேஷன் வைக்கணும்னு நினைச்சேன் கௌதம். இப்படி வைக்க வச்சுட்டே.
அவன் யாருன்னு எனக்கு தெரியாது ஜெனி. ஆனா அவனோட நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன். அதான் இன்னும் கல்யாணம் ஆகல. அப்பெல்லாம் உன்னை எவனோ ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க முடியாது ஜெனி. உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் கௌதம். ஆனா எனக்கு கல்யாணம்னு சொல்லியும் இதான் வேணும்னு சொன்னேன்ல, இப்பவே அதெல்லாம் போயிடுச்சு. போடா. இனிமே என்ன பண்ண போற? நீயே டீசெண்டா அவளை மறக்கிறதாண்டா நல்லது. அவதான் அப்படி சொல்றான்னா என்னால எப்படி மச்சான் மறக்க முடியும்? ஜெனிக்காவது நான் அவளை லவ் பண்றது இன்னைக்கு தான் தெரியும். உனக்கு என்னால திரும்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போக முடியாது மச்சான். அதெல்லாம் எனக்கு புரியாம இல்லடா. நமக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்கலன்னா நாம அதுக்காக எவ்வளவு வேணா ட்ரை பண்ணலாம். ஆனா லவ்ல ஃபீல் மட்டும்தான்டா பண்ண முடியும். புரிஞ்சுக்கோ மச்சான். நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமா இருக்கணும்னா சில நேரம் நம்ம கஷ்டப்பட்டு தான்டா ஆகணும். என் இடத்துல இருந்து பார்த்தா தான்டா உனக்கு அந்த வழி புரியும். அதே தான்டா நானும் சொல்றேன். நீயும் ஜெனியோட இடத்துல இருந்து யோசிச்சு போ. அப்பதான் நான் சொல்றது உனக்கு புரியும். லவ் நம்ம எவ்வளவு வேணா கொடுக்கலாம், ஆனா திருப்பி எடுத்துக்க முடியாது மச்சான். ஜெனி எனக்கு வேணும் மச்சான். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். டேய் மச்சான், நான் சொல் உன்னை கிளம்ப சொன்னடா. ஜெனி ஒரு நிமிஷம் நில்லு ஜெனி. கௌதம், உனக்கு நான் பேசுறது கேக்குதா இல்லையா? என்ன பண்ற நீ? அசிங்கப்படுத்தாத கௌதம். புரிஞ்சுக்கோ ஜெனி. என் லவ் எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னே தெரியல. நீ உனக்கு கல்யாணம்னு சொன்ன நாள்ல இருந்து எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. நீ கிடைக்கலன்னா நான் செத்துருவேன் ஜெனி. என்ன சொன்ன கௌதம்? கடைசியில ஏதோ சொன்னியே, கிடைக்கல நான் செத்துருவியா? இப்படியெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் லைஃப்ல கூட வச்சுக்கணும்னு நினைக்காது கௌதம். அப்படி இருந்தாலும் அது சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் தாண்டி எனக்கு அப்படி பிடிக்கும் கௌதம். யாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணல. We love each other. புரிஞ்சுக்கோ. உனக்கு இல்ல கௌதம். அப்ப இதான் முடிவா? ஹலோ மேத்யூ. ஜெனி, ஜெனிஃபர். உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனால் இந்த விஷயத்துக்குலாம் என்கவுண்டர் ஆர்டர் கொடுக்க முடியாது. இங்கே எல்லா விஷயத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஆஸ் அ போலீஸ்மேன் இதை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன எவ்வளோ நாள் சரி சொல்லிட்டு இருக்க போகிறோம்?
இங்கே எல்லாமே ப்ரெஷர் படி நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். தப்பு பண்ண அந்த பசங்களுக்கு வெறும் 5 வருஷம் தான் தண்டனை. ஆனால் எந்த தப்பு பண்ண அந்த பொண்ணுங்களுக்கு சாகிற வரைக்கும் தண்டனையா சார்? என்ன தப்பு சார் பண்ணாங்க அந்த பொண்ணுங்கெல்லாம்? அவங்களுக்கும் எவ்வளோ ஆசை கனவுலாம் இருந்திருக்கும்ல. இப்போ அவங்கள வெளில வந்து நார்மல் லைஃப் வாழ நினச்சாலும் நம்ம வாழ விட்டுருவோமா சார்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல சார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காரைக்காலில் 23 வயசு பொண்ணு மேலே ஆசிட் அடித்தாங்க. அந்த பொண்ணோட அப்பா ஒரு சாதாரண வாட்ச்மேன். பாவம் என்ன பண்ண முடியும் அவரால்? 2 மாதம் உயிருக்கு போராடிட்டு அந்த பொண்ணு செத்துருச்சு சார். ஆனால் அந்த பையனுக்கு 1.5 வருஷம் கழிச்சு தான் தண்டனை கிடைச்சது. ஆனால் அதை பார்க்க அந்த குடும்பம் உயிரோடு இல்லை சார். அவ்வளோ ஏன் சார்? போன வருஷம் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லேடி கான்ஸ்டபிள் மேலே ஆசிட் அடித்தவன் என்னான்னு இப்போ வரைக்கும் தெரியலையே சார். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் மேத்யூ, எனக்கு புரியுது. பட் எனக்கு மேலே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஐ எம் சாரி. இதெல்லாம் நான் கல்யாணம் படிக்க போகிற பொண்ணுக்க மட்டும் பேச நினைக்காதீங்க சார். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நடக்கும்போதும் அந்த குடும்பம் எவ்வளோ துடிச்சு போயிருப்பாங்களே சார். பாவம் சார் சென்னை. அவனுக்கு போன்ல கதன சத்தம் இன்னும் என் காதல கேட்டுட்டே இருக்கு. அவ்வளவுதானே சார்? ஃபர்ஸ்ட் டே ஒரு போலீஸ்காரன் இருக்கிறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். ₹10 கொடுத்து வாங்குற ஆசிட் பாட்டிலுக்கு இருக்க பவர் கூட நமக்கு இல்லை சார். மேத்யூ, எனக்கு வேணா பொண்ணு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வழி என்னன்னு எனக்கு புரியுது. லீகலாக தான் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஐ கேன் ஹெல்ப் யூ அண்டர் த டேபிள். ப்ரொசீட் பண்ணுங்க. எங்க நம்ம பையனை கொல்ல போறேன்னு சொல்றாங்களே, அது உண்மையாங்க? நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா நாம என்னமா பண்ணிருப்போம்?
ஐயா, என் கையாலேயே கொல்ல வச்சிட்டியடா. மேத்யூ சார், டெய்லியும் அவனை திட்டுறதுக்காவது பார்த்துருவேன். இனிமே பார்க்க முடியாதுல்ல? சின்ன வயசுல விளையாடும் போது அவன் அடிக்கடி கீழே விழுந்துருவான். ரத்தம் வர்றத பார்த்ததும் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவேன். இப்போ ரத்தமா ஓடுது சார். எங்க மேலதான் சார் தப்பு. அவனை ஒழுங்கா வளர்க்காம விட்டது தப்ப நான் பண்ணிட்டு தண்டனை அவனுக்கு கொடுத்துட்டேன் சார். பரவாயில்ல மேத்யூ சார், பரவாயில்ல. அப்பா செத்தா பிள்ளைங்க பழகிக்கிறது இல்ல. நான் பழகிக்கிறேன். ஆனா அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியல சார். அவங்க அம்மாவுக்கு சாரி சார், ஆசிட் ரொம்ப டீப்பாக பென்ட்ரேட் ஆயிருக்கு. கீழே விழுந்ததுல பிரெயின் ஹெமரேஜும் ஆயிருக்கு. டு பி ஃப்ராங்க், கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஃபர்ஸ்ட் டைம் நீ இருக்கிற இடம் அமைதியாக இருக்கு ஜெனி. இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்க ஜெனி? நீயே நானும் புருஷ பொண்டாட்டியா லைஃப் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நாள். இந்த நல்லா இருக்க ஜெனி, நீ செலக்ட் பண்ணதுதான். நான் மாப்பிள்ள மாதிரி ரெடியாக வந்திருக்கேன். ஆனா நீ இப்படி பொறுப்பே இல்லாமல் படுத்துட்டு இருக்க. நீ அடிக்கடி கேட்பே ஜெனி, நான் உனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறேன், வேலை வேலைன்னு இருக்கேன்னு. இப்பெல்லாம் உன் நினைப்பாக தான் ஜெனி இருக்கேன். தெரியும் ஜெனி, நான் உன்னை மிஸ் பண்ணுறதை விட நீ தான் நான் அதிகமாக மிஸ் பண்ணுறேன்னு. அதை விட ஜெனி, இன்னைக்கு நமக்கு நடக்க போகிற மாதிரி இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் இவ்வளோ அழகான கல்யாணம் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். Happy married life for us. Love you, Jenny. திரும்ப சொல்ல மாட்டியா? நினைக்கிறேன். மறந்துடாத ஜெனி, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்.
உசுர எழுதி மடிச்சு உனக்கு தாரேன். மூச்சு காத்தா கடைசி வரைக்கும் வாரேன். உசுர எழுதி மடிச்சு உனக்கு தாரேன்.